இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது நம்முடைய பழைய விஷயங்களை தள்ளிவிட்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம போகும்போது என்றைக்குமே நம்ம பின்னால் பார்த்துக்கிட்டே போகக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பின்னாடியே பார்த்துட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? தெரியாமல் கீழே விழுவீங்க, அடிபடும். நம்ம போகும்போது முன்னோக்கி செல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக நம்ம வண்டியெல்லாம் ஓட்டிட்டு போகும்போது நம்ம பின்னாடி பார்க்கணுமா? இல்லவே இல்லை. நம்ம முன்னோக்கி தான் பார்த்து முன்னேறி செல்லணும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கடந்த காலத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். இப்போது இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பைபிளில் எந்த மனிதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 முறை நிராகரித்தார் மற்றும் ஆண்டவர் அவருக்கு ஒரு புதிய தொடக்கத்தையும் தந்தார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மோசே, ஆப்ஷன் பி பேதுரு, ஆப்ஷன் சி ராகாப், ஆப்ஷன் டி நிக்கதேம். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் எங்களுடைய CBN இந்தியா யூடியூப் சேனலை இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணலாம். நம்முடைய பழைய விஷயங்களை தள்ளி வைத்துவிட்டு தேவன் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முன்னேறி செல்லணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். உஷா பட்டேல் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க கிட்ட ஒரு தவறான நட்புனால, தவறான பழக்கங்களினால வாழ்க்கையில் ரொம்பவே பின்தங்கி இருந்திருக்காங்க. பிறகு எப்படி இவங்க தொடர்ந்து முன்னேறி சென்றாங்க, எப்படி அதுலேருந்து ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். இதன் காரணமாக உஷா தன்னுடைய 11ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆனார். ஆனால் இது எதுவுமே அவரை பாதிக்கவில்லை. அப்போது அவருக்கு ஒரு யூத் மீட்டிங் போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு பரிசுத்தமான பெண்ணா இருந்தேன். அதனால தான் என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. என்னை நான் தவறாக நினச்சி கொண்டிருந்தேன். ஆனால் என்னோட 11ஆவது வகுப்பில் நான் படிக்கும்போது என்னோடய தோழிகளோடு சேர்ந்து மற்றவங்கள கிண்டல் செய்கிறது, கேலி செய்கிறது, மற்றவங்கள பற்றி தப்பாக சொல்கிறது, அவங்கள பார்த்து சிரிக்கிறது, இதெல்லாம் என்னோடய சுபாவமாக இருந்தது. அதோட நான் வகுப்பிலும் பாடங்களை கவனிக்காமல் இருந்தேன். நான் படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருந்து வந்தேன். என்னோட அப்பா அம்மா கிட்டேருந்து அடிக்கடி திட்டுக்களையும் வாங்கிட்டு இருந்தேன். படிப்புலையும் குறைவான மதிப்பெண்களையும் எடுத்தேன். அது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. அவருடைய சுபாவத்தில் ஏற்பட்ட மாற்றமும் அவர் தேவனுக்காக பாடுகின்ற பாடலையும் பார்த்து அவருடைய நண்பர்கள் அவரை கேலி கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள். நான் அங்கே போய் என்னோட நேரத்தை கழிப்பேன், ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அங்கே போனேன். அதுக்காக தான் அங்கே நான் செல்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். நான் முதல் நாள் அங்கே சென்றபோது எனக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. ஒரு மாலை நேரத்தில் மீட்டிங் நடந்தபோது அங்கே ஆராதனை பாடல்கள் பாடப்படும் போது என் மனசு லேசானது போல நான் உணர்ந்தேன். அப்போது என்னோட மனதில் என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்ற கேள்வியும் என் மனதில் எழ ஆரம்பிச்சுது. ஆனால் 2ஆம் நாள் நான் தேவனுடைய வசனங்களை கேட்கும்போது போதகர் பைபிள்ல இருந்து அந்த வசனங்களை பகிர்ந்து கொடுத்தாரு. அது யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நான் இந்த வசனத்தை கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில அறையப்பட்டார், என்னை மிகவும் நேசித்தார், எனக்காக தன்னுடைய உயிரை நீத்தார் என்று எனக்கு தோன்ற ஆரம்பிச்சது. நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்த தவறான செயல்களை நினச்சி பார்க்க ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய விருப்பத்தின்படி இல்லை என்று நான் உணர்ந்தேன். போதகர் சொல்வது என்னை பற்றி தான் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. என்னுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். பிறகு அவர் இன்னொரு வசனத்தையும் சொன்னாரு. ரோமர் 3:23. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறார்கள்.
அப்போ நான் என்னோட மனசுக்குள்ள ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நான் ஒரு பாவியாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை உங்களை விட்டு விலகி இருக்குது. இன்று நீங்கள் என்னுடைய வசனத்தின் மூலமாக என்னோட பேசியிருக்கீங்க. நீங்க எனக்காக உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இருக்கீங்க. நீங்க நான் செய்த பாவங்களையும் மன்னியுங்க. நான் என்னுடைய வாழ்க்கைய உங்களோட அர்ப்பணிக்கிறேன் அப்படின்லாம் நான் பிரார்த்தித்தேன். அதன் பிறகு எனக்கு நிம்மதியா இருந்துச்சு, சந்தோஷமாவும் இருந்தது. அப்பதான் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது மூலமா தேவனோட மகிமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படியாக தன்னோடு மற்றவர்கள் மனம் நோகும்படி நடந்து கொள்வதை எதிர்கொண்டபடி உஷா தேவனுக்குள் வளர்ந்தபடி முன்னேறி சென்று கொண்டிருந்தார். அவளை எந்த விஷயமும் பாதிக்கவில்லை. நான் பாடல்களை பாட ஆரம்பிச்சேன். அதை பார்த்து என்னோட நண்பர்கள் கேலி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சாங்க. நீ பரிசுத்தமாகி விட்டாயா அப்படின்னு என்னோட வகுப்புல என்னை பார்த்து கிண்டலும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதை கேட்டு நான் தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தேன். இவங்க என்னை இப்படி கிண்டல் செய்யறாங்களே அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டு இருந்தேன். பல நேரங்கள்ல நான் தனியா அமர்ந்து ஜெபம் செய்வேன். தேவன் எனக்கு வலிமையை கொடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த வலிமைய நான் உணரவும் ஆரம்பிச்சேன். இப்படி தனது வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணித்த பிறகு அவரது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. தேவனை பற்றி தனது நண்பர்களிடமும் பகிர்ந்து கொண்டார். நான் தினமும் பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன், ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய நம்பிக்கை தேவன் மேல அதிகமாகிட்டே போச்சு. அதே போல நான் என்னோட வகுப்புல பாடங்கள் மேல கவனம் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய ஆசிரியர்களை நான் மதிக்க ஆரம்பிச்சேன். வீட்ல என்னோட அப்பாவையும் அம்மாவையும் என்னோட சகோதர சகோதரிகளையும் மதிக்க ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கை மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சத நான் உணர்ந்தேன். உஷா கல்லூரியில் படிக்கும்போது தேவனுக்கான பாதையில் பயணம் செய்ய ஆரம்பித்தார். பிறகு திருமணம் முடித்த பிறகு தன்னுடைய கணவரோடு சேர்ந்து ஊழியம் செய்தபடி தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார். தேவன் எங்களை பரிசுத்தமான முறையில ஆசீர்வாதம் பண்ணாரு. எனக்கு ஊழியம் செய்வதற்காக அவர் எங்களை இருவரையும் தேர்ந்தெடுத்து கொண்டாரு. நாங்க இளைஞர்களுக்கு மத்தியில ஊழியம் செய்ய ஆரம்பிச்சோம். இன்றைக்கும் செய்யறோம். என்னுடைய வாழ்க்கை பாவங்களால சூழப்பட்டிருந்த போது நான் என்னுடைய வாழ்க்கைய தேவனுக்கு அர்ப்பணிச்சேன். அவர் எனக்கு சமாதானத்தையும் ஒரு புதிய வாழ்க்கையையும் தந்தாரு. எனக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை தந்தாரு. அவர் என்னுடைய பாவங்கள்ல இருந்து விடுதலை தந்தாரு. தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல உயர்வான வாழ்க்கையும் தந்தாரு. அதற்கு அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவருக்கு ஊழியம் செய்வதற்காக தேவன் எங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. உஷா பட்டேலுடைய சாட்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதா இருந்தது. நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லை, யோவான் 3:16 நம்ம என்ன பார்க்குறோம் தெரியுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உஷா அவங்க வாழ்க்கையில இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பைபிள்ல இருக்கக்கூடிய எல்லா வசனங்களையும் சேர்த்து பிழிந்து எடுத்தோம்னா அதுல ஒரு துளிதான் இந்த யோவான் 3:16. பாவிகளாகிய நம்மையும் அவர் நேசிக்கிறார். அதுதான் அதோட அர்த்தமா இருக்கு. இதை புரிந்து கொண்ட பிறகு உஷா அவங்களுடைய வாழ்க்கையில அந்த புதிய மாற்றத்தை நம்மளால பார்க்க முடிந்தது. இன்னைக்கு நீங்களும் கூட பாவியாகிய நம்மை தேவன் நேசிக்கிறார். இதை நீங்க புரிந்து கொள்ளும் போது தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும். தேவன் மேல நம்பிக்கை வைத்து இன்னும் தொடர்ந்து நம்மளால போக முடியும். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9940401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. நண்பர்களே, கடந்து போன 2025ஆம் ஆண்டு நீங்க பிரார்த்தனைக்காக செலவழிச்ச சில மணித்துளிகள் உங்களுக்கு புதிய வருஷத்துக்கு விலை மதிப்பற்ற தருணங்களாக நிச்சயமா இருக்கும். இந்த புதிய உத்வேகத்தோட பிரார்த்தனையில முன்னேறி போங்க. உங்களுக்கான புதிய திட்டங்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், ஆரோக்கியத்தை பத்தி இருக்கலாம், இல்ல ஃபைனான்ஸ பத்தி இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நாம தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைச்சிடலாம். எந்த கவலையும் இல்லாம புதிய வருஷத்தை ஆரம்பிக்கலாம். இந்த வருஷம் கடந்த வருஷத்தை விட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. அதுக்கு நீங்க நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையில முன்னேறி போகணும். CBN பிரேயர் லைனுடைய பிரார்த்தனையில நீங்க மறக்காம இணைஞ்சிருங்க. கால் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்களோட நம்பர் 9910401010.
வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன், புது வருஷம்லாம் பிறந்திருக்கேன், நீங்கள் என்னெல்லாம் அதுக்காக மாற்றங்கள் செஞ்சுருக்கீங்க? அவர் சொன்னார், நான் எங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடிச்சிருக்கேன், என் மகளுடைய ரூமுக்கு நான் பிங்க் கலர் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், முழு வீட்டுக்குமே பெயிண்ட் அடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அடிச்சிட்டேன். பாலிஷ் அப்படின்னே. ஓ போட்டேனே அப்படின்னாரு. அப்போ வீடு அப்படி பளபளன்னு மின்னுமே அப்படின்னே. ஆமாங்க எங்கள் வீடு அப்படி தான் பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வண்டி கூட வாங்கிட்டீங்க போல இருக்குது. அப்போ அவர் சொன்னார், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்கள் வீட்டு வாசலில் தானங்க இருக்குது, அது எப்படி எங்களுக்கு தெரியாமல் போகும் அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் ஆமாம் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க, நான் புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, பரவாயில்லையே சார், நல்ல புது வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு போல இருக்குது. ஃபோனு கூட புது ஃபோனா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை இது கொஞ்சம் பழசதாக இருக்குது, அதை கூட நான் மாற்றலான்னு தான் இருக்கேன், ஏன்னா புது வருஷம் வேற பிறந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னார். அவர் அது மட்டும் சொல்லலை, நான் வாழ்க்கையில் முன்னேறணும் இல்லையா, நான் இன்னும் நெக்ஸ்ட் லெவல்லாம் போகணும்ல, அப்டேட் ஆகணும்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். பரவாயில்லையே சார், ஒரு புதிய தொடக்கத்துக்காக நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். நான் கேட்டேன், சரி நீங்கள் புது வருஷம்லாம் பிறந்திருக்கு, நீங்கள் பழைய இதயத்தோடு இருக்க போகிறீங்களா அல்லது புதிய இதயமாக மாற போகிறீங்களான்னு கேட்டேன். என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே, இதயம்னா ஹார்ட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம் அதே பழைய இதயம்தான், அதே எரிச்சல், கோபம், கசப்பு, பொய் கலந்த வார்த்தைகள், இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம இதயத்தில் இருந்து தான் வருது. அதனால் அது கெட்ட இதயமாக இருக்குது. அந்த இதயத்தோடு தான் நீங்கள் புது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். நான் பழைய இதயத்தோடு தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். இங்கே எல்லாமே புதுசாக மாற்றிட்டீங்க, அப்போது அந்த இதயமும் புதுசாக மாறணும்ல, அப்போ புதுசாக மாறினா தானே அதுக்கான பயன் நமக்கு கிடைக்கும். புது வருஷம் புதிய தொடக்கம், எல்லாமே புதுசாக மாறிடுச்சு, உங்கள் இதயம் மாறணுமே அப்படின்னு நான் சொன்னேன். அதுவும் சரிதான், அது எப்படி மாறணும்னு தெரியலையே அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அதுக்கு ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உங்களுக்காக அதை நான் சொல்கிறேன். வெளிப்படுத்துதல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். உங்களுடைய இதயத்தின் வாசற்படியில் நின்று ஒருவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய கள்ளம் நிறைந்த கெட்ட இதயத்தை மாற்றக்கூடியவர் அவர்தான். ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. நீங்கள் நம்பிக்கையோட உங்களுடைய இதயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே வாங்க, நான் செஞ்ச பாவங்களை நீங்கள் மன்னிங்க, எனக்கு ஒரு புது இதயத்தை தாங்கன்னு நீங்கள் கேட்கணும். அப்படி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை, ஒரு அன்பான இதயத்தை தருகிறார். இதை நான் அவர்கிட்ட சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா உண்மையிலே இந்த புது வருஷத்தில் எனக்கு ஒரு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவர் சொன்னார். உண்மைதானே, நம்ம புது வருஷத்தில் எல்லாமே புதுசாக இருக்கணும்னு நினைக்கிறோம். புது வீடு, அதுக்கு நல்லா பெயிண்ட் அடிக்கிறாங்க, புது காரு, புது ஃபோனு, எல்லாமே இருந்து உங்கள் இதயம், அதுவும் அந்த கெட்ட இதயம், கெட்ட எண்ணங்கள் கொண்ட இதயம் அப்படியே புது வருஷத்துக்கு வந்தால் நல்லாவா இருக்கும்? அதனால் ஏதாவது ஒரு பயன் இருக்கா? இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு ஒரு புது இதயம் வரணும். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த ஜனவரி மாசம் ஒவ்வொரு காலை நேரமும் புதிய சர்ச் கோயர்ல இன்னும் சிறப்பானதா இருக்கும். நேஷனல் டிவி பிரீமியர்ஸ் லக்னோ செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் இருந்தும், கான்பூர் பிஷப் வெஸ்ட்காட் ஸ்கூல்ல இருந்தோம், ஜார்க்கண்ட் பர்கானாவின் நியூ கிரியேஷன் பைபிள் இன்ஸ்டிடியூட்ல இருந்தோம், பான்ஸ்வாரா சரணஸ்தான் சர்ச்சில் இருந்தோம், ஜம்முவின் அவர் லேடி ஆஃப் ரோசரி கேத்தலிக் சர்ச்சில் இருந்தும் தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது.
மாதம் முழுவதும் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியிலும் மற்றும் CBN இந்தியா யூடியூப் சேனலில் மட்டுமே காணுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய இதயத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம். அந்த வசனத்தின்படி நீங்கள் செயல்படும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வருவார். நீங்கள் ஒரு புதிய இதயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய பழைய காரியங்கள் மீது நீங்கள் பின்னோக்கி பார்க்காம தேவன் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா, இன்னும் பழைய நினைவுகளை, பழைய கசப்பான அந்த காரியங்களை குறித்து இன்னும் அவங்க முன்னேறி செல்லாமல் இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவங்களுக்கு ஒரு புது இதயத்தை தாங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் வாங்க ஆண்டவரே. அவங்களுடைய பாவங்களை மன்னித்து அவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முன்னேறி செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத உமக்கு தெரியும் ஆண்டவரே. அதிலிருந்து அவங்க விடுதலையாகி அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி செல்ல நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நீர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். அவர் உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை தருகிறார். பழைய நினைவுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி செல்லுங்க. இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. கலாத்தியர் 2:20-21. ரொம்ப அருமையான வசனம். நம்ம நம்பிக்கையால் பிழைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. நம்ம நம்பிக்கையை தேவன் மேலே வைக்கணும். நம்ம தொடர்ந்து முன்னேறி செல்லணும். அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது மட்டும்தான் உங்களால் முன்னேறி போக முடியும். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆலயத்துக்கு போகணும், ஆராதனைகளை நம்ம கலந்து கொள்ளணும், தேவ பிள்ளைகளோட நம்ம ஐக்கியத்தை வச்சுக்கிடணும், வசனங்களை நம்ம தொடர்ந்து படிக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த தேவனுக்குள்ள நம்பிக்கையை, கிருபையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். Yes.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட ஆராதனை பாடல்களை நம்ம துதித்து பாடும்போது நமக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி செல்ல இந்த உத்வேகம் நமக்கு ரொம்பவே உதவி செய்யுது. அதனால நீங்கள் துதி ஆராதனை பாடல்களை நிறைய பாடுங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உஷா பட்டேல் அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்க பழைய வாழ்க்கையை அப்படியே சுமந்து கொண்டு வராமல், அவங்களுடைய கஷ்டத்தை அப்படியே சுமந்து கொண்டு வராமல், தேவன் மேலே நம்பிக்கை வச்சு அவங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி போனாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி நீங்களும் தேவன் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பின்னோக்கி பார்க்காம உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரிடம் கூட இருப்பதாக. God bless you.